செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். 13 மாநிலங்களுக்கு உட்பட்ட 88 தொகுதிகளில் இன்று 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதை பற்றிய விரிவான தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். இப்ப இன்றைய நாளை பொறுத்தவரை 13 மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், மணிப்பூர் இது மூன்றும் நம்ம உற்று நோக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்கின்றன. அதை பற்றிய நிலவரங்கள் என்ன ராஜா? வணக்கம். நாம் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம் புத்தா நகருக்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நோய்டா செக்டர் பகுதியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் 4 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. நீண்ட வரிசையில் மக்கள் ஆர்வத்துடன் நின்று வாக்களிக்கிறார்கள். காலை முதலிருந்து முதியவர்கள் முதல் முறை வாக்காளர்கள் வரை நீண்ட வரிசையில் இருந்து வாக்களிக்கிறார்கள். முதியவர்களுக்காக அவர்களுக்கு வாகன ஏற்பாடுகள் எல்லாம் காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் இங்கே வெயில் காலம் என்பதனால் தண்ணீர் கேன்லாம் வைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக செல்போன் வாக்காளர்கள் எடுத்து செல்லக்கூடாது என்று போலீசார் தொடர்ந்து அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதை கண்காணித்த பிறகு சோதனை செய்த பிறகுதான் இந்த வாக்குச்சாவடி மையங்களில் அவர்களை அனுமதிக்கிறார்கள். மேலும் என்னென்ன விவரங்கள் எடுத்து வேண்டும், வாக்காளர் அட்டைகள், அப்புறம் ஆவணங்கள்லாம் சரிபார்த்த பிறகுதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து இதேபோல் பல்வேறு மாநிலங்களும் இதே நிலைமை தான். காலை 7 மணியிலிருந்து நீண்ட வரிசையில் மக்கள் நின்று ஆர்வத்துடன் வாக்களிக்கிறார்கள். சில மாநிலத்தில் பார்க்கும்போது கல்யாணம் நடைபெறவுள்ள மணப்பெண்ணும் மணமகளும் கோலத்தில் வாக்களிக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் என நீண்ட வரிசையில் வாக்களிக்கிறார்கள். கேரளாவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 8 தொகுதியில் நடைபெறுகிறது. அதில் 2 தொகுதிகள் டெல்லி உட்பட்ட தொகுதிகளில் வருகிறது. அதனால் டெல்லியை ஒட்டி அந்த டெல்லி யூபி எல்லை பகுதியில் உள்ள மதுபான கடைகள் மூடப்பட்டு இருக்கிறது. மேலும் அஸ்ஸாம், பீகார், ஜம்மு காஷ்மீர் போன்ற மேற்கு வங்க மாநிலங்களும் சில தொகுதிகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதனால் ஆங்கங்கே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கூடுதலாக துணை ராணுவ படையினரும் கூடப்பட்டிருக்கு. ஏன்னா கடந்த முதற்கட்ட தேர்தல் போது மணிப்பூர், சத்தீஸ்கர் போன்ற பகுதிகளில் மாநிலத்தில் உள்ள சில தொகுதி வாக்குச்சாவடி மையங்களில் ஒரு சில கலவரங்கள் ஏற்பட்டிருந்தது. அது இந்த முறை நடைபெறக்கூடாது என்பதற்காக பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வெப்காஸ்டிங்கில் தேர்தல் ஆணையங்கள் தரப்பில் தொடர்ந்து இதனை கண்காணித்து வருவதாகவும் தேர்தல் ஆணைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் வெயிலின் தாக்கம் எவ்வாறு இருக்கிறது இந்த தொகுதிகளில், அதற்கும் தொடர்ந்து காணொலி மூலமாக தேர்தல் ஆணையம் கண்காணித்து வருவதாக தேர்தல் ஆணைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரடி கள விவரங்களுக்கு நன்றி ராஜா. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.